சமயம் தான் அமைந்ததே அழைத்ததே. மீண்டும் குறிவைக்கப்படும் செந்தில் பாலாஜி. கனத்த மௌனத்தை கடைபிடிக்கும் திராவிடம். டெல்லி போன்று தமிழகம் மாறுகிறதா? அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு தமிழகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஏன்னா டெல்லி மதுபான கொள்கை போன்று தமிழகத்திலும் அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ளேயே போயிட்டு 2 நாள் அதிரடியாக ரெய்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்ற விஷயமானது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு மாநில நிறுவனத்துல போய் அமலாக்கத்துறையானது ரெய்டு நடத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது திராவிடம் கனத்த மௌனத்தை கடைபிடிக்கிறது. இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நேர்ந்த கதி தனக்கு நேர்ந்து விடுமோ என்ற அச்சத்தினால மௌனம் காக்கின்றார்களா? இல்ல ஏகப்பட்ட ஃபைல்கள் கிடைத்து விட்டது, அள்ளி செல்ல போகின்றாங்க பணம், இந்த ஆபத்து நம்மை நெருங்குவதை விட நம்ம வாய்மூடி இருப்பதே நலம் என்பதற்காக திராவிடம் கனத்த மௌனத்தை கடைபிடிக்கிறதா? ஆனா அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த அமலாக்கத்துறை ரெய்டு தொடர்பாக டமால்னு போட்டு டுமில்னு உடைச்சிருக்கிறாரு. சோ அண்ணாமலை அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை கேட்டு வந்துருங்க. அதற்கு பிறகு திராவிடத்தினுடைய மௌனம் ஏன்? டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை கை வைப்பது ஏன்? எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால இவங்க இன்னைக்கு டாஸ்மார்க்கை வச்சு சாராய ஆலைகளை வச்சு கொள்ளக்காசு சம்பாரிச்சு பரிசு பொருட்கள், இலவசமான பொருட்கள், டப்பா. கரூர்ல போன வாரம் தான் முதலமைச்சருடைய பிறந்தநாளுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் வீட்டுக்கு. இதெல்லாம் எங்க இருந்து வருது காசு? முதலமைச்சர் ஏதாச்சும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்காரா? இல்ல சாராய அமைச்சர் வச்சிருக்காரா? எங்க இருந்து பணம் வருதுன்னா இதை அமலாக்கத்துறை ரைடு அடிச்சா எப்படி தப்புங்கறாங்க? ஏன் சாராய ஆலையில உத்தமர்களா? அக்கா டிஸ்லரி யாரு? ஜெகத் ரட்சகன். இந்த அமலாக்கத்துறை ரைடு பண்ண அக்கா டிஸ்லரி ஜெகத் ரட்சகன். இது முதல் முறை இல்ல, இதற்கு முறை ரைடு பண்ணி 1000 கோடி ரூபாய் வரி வைப்பு வரி வைப்பு பண்ணிட்டாங்க. போன ஆண்டு தான் சொன்னாங்க ஐடி இன்கம் டாக்ஸ். இவங்க எல்லாம் உத்தமர்களா? இவங்க புத்த மடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ற ஆட்களா? இந்த அக்கா டிஸ்லரி, இந்த கரூர்ல ரைட் ஆனவங்க, சாராய அமைச்சர்லாம் உலகமாக உத்தமர்கள். அவங்களை யாரும் தொடவே கூடாது. அவங்க மீது ஒரு மத்திய அரசை சார்ந்த ஒரு புலனாய்வு நிறுவனம் ரைடு பண்ணா எங்களுக்கு வேற வேலை இல்லையா? இவங்க புத்த மத பிச்சுக்களா? சாராய அமைச்சர் புத்த மத பிச்சா? இல்ல அக்கா டிஸ்லரி ஜெகத் ரட்சகன் புத்த மத தூதுவரா? ஏன்னா உலகமாக நல்லவர்கள் மாதிரி பேசுறாங்க பாருங்க. இதோட கொடுமை என்ன இருக்கு? திமுக இன்னைக்கு இயங்குவதற்கு மிக முக்கியமான காரணம் டாஸ்மார்க். அதுல கொள்ள அடிப்பது செந்தில் பாலாஜி. நாங்க குறி வச்சிட்டோம், டெல்லி போன்று தமிழகத்தையும் மாற்றுவோம். அதுக்கடுத்தது செந்தில் பாலாஜி உள்ள போவாரு. செந்தில் பாலாஜிக்கு பிறகு முதல்வர் உள்ள போவாரு. அதனாலதான் முதல்வரே அமைதியா இருக்கின்றாரு. வாயை திறந்து பேசுங்கயா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பத்திரிகையாளர் மணி அவர்கள் கேட்கிறாரு. அதுல நம்ம அண்ணாமலை அவர்களே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. ஏன்னா நம்முடைய துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் மணல் கொள்ளையில ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கிறாரு, ஏகப்பட்ட ரெய்டை சந்தித்திருக்கிறாரு. அமலாக்கத்துறையானது மணல் கொள்ளையில பல ஐஏஎஸ் ஆபீசர்கள் கூப்பிட்டு விசாரிச்சிருக்குது. ஏகப்பட்ட ஆவணங்கள் பாத்தீங்கன்னா கைமாறி இருக்கிறது. அதனால துரைமுருகன் தலை மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் நம்ம துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு, இந்த மும்மொழி கொள்கை விஷயத்துல நேற்று அமித்ஷா கூட ஒரு கோரிக்கை வச்சார் தமிழக அரசாங்கத்துக்கு. என்னங்க, நான் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன். தமிழக மாணவர்கள் மருத்துவ கல்வியா இருந்தாலும் சரி, பொறியியல் கல்வியா இருந்தாலும் சரி, தமிழகத்தில் படிக்க கூடாதா? அப்படி தமிழகத்தில் படித்தாலும் தமிழ்ல படிக்க கூடாதா? இன்னைக்கு தமிழக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலத்தை நோக்கி வராங்க, வெளிநாட்டை நோக்கி போகின்றார்கள். என்னது மருத்துவமோ பொறியியலும் படிப்பதற்கு. ஆனா தமிழக மாணவர்கள் தமிழ்ல பொறியியலும் மருத்துவம் படிக்கணும். அதனால தமிழ்ல பாத்தீங்கன்னா கலை சொற்களை உருவாக்குங்க, பொறியியல் மற்றும் மருத்துவ கலை சொற்களை உருவாக்குங்க. இந்த முறையாவது முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்ல மருத்துவ கல்வியும் பொறியியல் கல்வியும் படிப்பதற்கான வசதியை செய்து தருவார் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கோரிக்கை வச்சார். இந்த விஷயமாகத்தான் செய்தியாளர்கள் நம்ம துரைமுருகன் கிட்ட கேட்பாங்க. உடனடியாக துரைமுருகன் அவர்களுக்கு இந்த ரெய்டு ஞாபகம் தான் வருது. மாணவர்களுக்கு தாய்மொழியில கல்வி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரல. என்ன சொல்றாரு? அவங்க பெரிய ஆளுங்கப்பா, அவங்க கிட்ட நம்ம எதுவும் சொல்ல முடியாதுப்பா, அவங்க எதை ஒன்னாலும் செய்வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செந்தில் பாலாஜியுடைய நண்பர்கள் வீடு, அதை தாண்டி ஜெகத் ரட்சகன் வீடு. ஏன்னா டெல்லி பற்றி ஜெகத் ரட்சகனுக்கு நல்லாவே தெரியும். 2019 தேர்தல் விஷயத்துல கதிரானந்த் வீட்டுல அமலாக்கத்துறையானது ரெய்டு நடந்துச்சு. அந்த வழக்குல மீண்டும் இப்போ ரெய்டு நடந்தது. இந்த ரெய்டு தொடர்பாக டெல்லிக்கு துரைமுருகனையும் அவங்க மகனையும் அழைத்து சென்றது ஜெகத் ரட்சகன். இப்படி டெல்லியில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை ஆபீஸா இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறை ஆபீஸா இருந்தாலும் சரி, ஜெகத் ரட்சகனுக்கு அத்துப்படி. அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்கள் அத்துப்படி.
இப்படி எத்தனை ஆபீசர்கள் அத்துப்படியா இருந்தாலும் சரி, எத்தனை ஆபீஸ் அத்துப்படியா இருந்தாலும் சரி, ஜெகத் ரட்சகன் வீட்டுல அடிக்கடி ரைடு நடக்குது, அடிக்கடி மாட்டிக்கிறாரு. சோ எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஜெகத் ரட்சகனே மாட்டிக்கிறாருன்னா, டெல்லிக்கு கதிரானந்தையும் துரைமுருகனும் அழைத்து சென்ற ஜெகத் ரட்சகனே மாட்டிக்கிறாருன்னா, நாம மத்திய அரசாங்கத்தை பத்தி பேசி நாம ஏன் வம்புல மாட்டோம்? அவங்க பெரிய ஆளுங்கப்பா, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு, துரைமுருகன் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் நிறுவனத்துல ரைடு நடத்திட்டு இருக்குது. 2 நாளா ஒரு அரசு நிறுவனத்துல ரைடு நடந்துகிட்டு இருக்கின்ற பொழுது முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யணும். மாநில சுயாட்சியை பற்றி பேசுறாங்க, மாநில அதிகாரங்களை பற்றி பேசுறாங்க. சோ மாநில அரசாங்கத்தை ஒடுக்கும் விதமாக மாநில அரசாங்கத்தின் நிறுவனத்தின் மீது ரைடு விடப்படுகிறது. இதுல முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்லாம் எப்படி பேசினாரு, செந்தில் பாலாஜி மீது கை வைக்கின்ற பொழுது தொட்டுப்பார் கெட்டு போயிடுவீங்க அப்படின்லாம் வீடியோ வெளியிட்டுவாரு. ஆனா 2 நாள் தமிழக அரசாங்கத்துக்கு நிதி நிறுவனமாக செயல்படுகிறது இந்த டாஸ்மார்க் நிறுவனம். ஏன்னா வருஷத்துக்கு 55,000 கோடி வந்து டாஸ்மார்க் நிறுவனத்தை நம்பி தான் அரசாங்கம் ஓடிட்டு இருக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையாளர் மணி சொல்றாரு, இந்த 55,000 கோடி எப்படி கிடைக்குது தெரியுமா தமிழக அரசாங்கத்துக்கு? ஆடா, இந்த டாஸ்மார்க் நிறுவனத்தை எவன் நடத்துறானோ, யாரு கவனிக்கிறானோ, அவெல்லாம் அடிச்சது போக தமிழக அரசாங்கத்துக்கு 55,000 கோடி கிடைக்குது. மொத்தமாக டாஸ்மார்க் நிறுவனத்தின் மூலமாகவோ இல்ல டாஸ்மார்க் கடைகள் மூலமாக வருகின்ற வருமானம் மொத்தமா கவர்மெண்ட்டுக்கு போறதில்ல. எடுக்கிறவெல்லாம் எடுத்துக்கிட்டு மீதியே 55,000 கோடி வருது. அதனால எவ்வளவு எடுக்கிறாங்க, யார் எடுக்கிறாங்க, எல்லாவற்றையும் தோண்டி எடுத்துருவாங்க. ஒரு தீபாவளி சமயத்துல, ஒரு பொங்கல் சமயத்துல 750 கோடி ஒரே நாள்ல மதுபானம் விக்குது. இந்த 750 கோடி விக்குதுன்னு சொல்றது தெரியுமா? அது முழுமையான கணக்கு கிடையாது. எங்கெங்கெல்லாம் போனமோ அங்கெங்கெல்லாம் பணம் பிரிஞ்சு போயிட்டு அதை மீறிய 750 கோடி வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வருது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த டாஸ்மார்க் மூலமாக நடந்து கொண்டிருக்குது. இப்ப எல்லாவற்றையும் தோண்டி எடுப்பான், வேறு வரைக்கும் புடுங்கி எடுப்பான் அமலாக்கத்துறை. அதனால டாஸ்மார்க் நிறுவனத்திலிருந்து பிரிந்து செல்கின்ற தொகையானது தலைமைக்கு போயிருக்காதா? ஸோ இந்த வேற பிடிச்சா தலைமை வரைக்கும் போய் நிற்கும். அதனால தான் இப்ப முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருக்கிறாரு. இவர் அமைதியா இருப்பது அவரை காப்பாத்திக்கலாம், அரசாங்கத்தை காப்பாற்ற முடியாது. ஏன்னா டெல்லியில இப்படிதான் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது கை வைத்தாங்க மதுபான கொள்கையில. பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலால டெல்லி மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. பயங்கர கோபம். டெல்லி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தூக்கி அடிச்சிட்டாங்க. இப்போ டாஸ்மாக் நிறுவனத்தை முடக்கினார்கள் என்றால், சல்லடை போட்டு 2 நாள் தேடிக்கொண்டு இருப்பதனால ஆதாரங்களை அள்ளி சென்றார்கள் என்றால், அடுத்தடுத்த அதிகாரிகளும் அடுத்தடுத்த அமைச்சர்களும் அமலாக்கத்துறையில் ஆஜரானார்கள் என்றால், தேர்தல் வரைக்கும் சல்லி காசு பார்க்க முடியாது திமுக. அது மட்டும் இல்ல, அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாயும் கட்டாயிடும். அதனால இந்த ரெய்டை கண்டித்திருக்க வேண்டும். தமிழக அரசாங்கம் கண்டிக்கவே இல்லை. ஆபத்து என்ன என்பதை பற்றி அவங்களுக்கு தெரியும். டெல்லியில பட்டது இன்னும் சூடு. தமிழக அரசாங்கத்துக்கு அனல் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்த ஆபத்து நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் நினைக்குது. அதனால தான் ஒரு அமைச்சர் கண்டிக்க மாட்டாங்க, முதலமைச்சர் கண்டிக்க மாட்டாரு. எப்படியா ஒரு மத்திய அரசாங்கமானது மாநில அரசாங்கத்துடைய நிறுவனத்தில் வந்து ரைடு நடத்தலாம்? இது தன்மானத்துக்கு இழக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு அறிக்கை விட மாட்டேங்கிறாரு. அமைதியா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்ல, மாநில அரசாங்கம்னா வந்து மத்திய அரசாங்கத்துக்கு பயந்துகிட்டு இருக்குது. மொத்த அதிகாரமும் மத்திய அரசாங்கம் வச்சுங்குது. ஆனால் எதிர்த்து பேச முடியாது. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஏன் மௌனமா இருக்குது? மௌனத்துக்கு என்ன காரணம்? அவங்க அமலாக்கத்துறையினுடைய ரைடை எதிர்த்து பேசலாம் இல்லையா? பேச முடியாது. அவ்வளவு விஷயங்கள் அதுல அடங்கி இருக்குது. எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யாராவது வாய் திறந்தாங்கன்னா சோழி முடிஞ்சிடும், யாரும் பேச மாட்டாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. ஆனா நீங்க தான் இந்த தொகுதி மறுவரையா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மும்மொழியா இருந்தாலும் சரி, இந்த ரைடை திசை திருப்பதற்காக நீங்க தான் அதிகமா எடுத்து பேசிருக்கீங்க. அனுதினமும் மொழியை பற்றியும் தொகுதி மறுவரை பற்றியும் அதிகமா பேசி மக்களிடையே இதை மறக்கடிக்க பாக்குறீங்க. ஆனா உங்களுக்கு ஏத்த மாதிரி இங்க எதிர்கட்சியில் வரிசையில் இருக்கிறவங்களும் வாய்மூடி சும்மா இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு லட்டு மாதிரி அரசு நிறுவனத்துல போய் அமலாக்கத்துறையான கை வச்சிருக்குது. திமுகவினருடைய வீடுகள்லாம் போய் ரெய்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான இடங்கள்லாம் ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க.
எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு? இல்ல அன்புமணி ராமதாஸ் என்ன பண்றாரு? விஜய் என்ன பண்றாரு? சீமான் என்ன பண்றாரு? சோ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அமைதி காக்கின்றன. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிகளும் அமைதி காக்கின்றன. ஒருவேளை டாஸ்மார்க் நிறுவனத்திலிருந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களுக்கும் போதோ மறைமுகமாக. அதனால தான் திமுக தீய சக்தி, திமுக தான் எங்க எதிரி என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி இந்த ரெய்டு தொடர்பாக முதல்வர் விளக்க வேண்டும் அப்படின்னு பேசணுமா இல்லையா? ஜெயக்குமார் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி பேசணுமா இல்லையா? இல்ல திமுகவை தாறுமாறா விமர்சிக்கக்கூடிய நம்முடைய சீமான் அவர்கள் பேசணுமா இல்லையா? இல்ல அரசியல் எதிரி என்று சொல்லுகின்ற விஜய் அவர்கள் பேசணுமா இல்லையா? ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் கனத்த மௌனம் அப்படின்னு பத்திரிகையாளர் மணி கேட்கிறாருங்க. திமுகவுக்கு தெரியும் நம்ம பேசணும்னா ஓய்ஞ்சிரும் சொல்லிட்டு அவங்க அமைதி காக்கலாம் இந்த ரெய்டுல. ஆனா எதிர்கட்சிகளும் அமைதி காப்பது எதை காட்டுகிறது? இல்ல திமுகவிடம் இருந்து கவனிப்பு போகிறதா? இல்ல திமுக அமைச்சரிடம் இருந்து கவனிப்பு போகிறதா? இல்ல டாஸ்மார்க்கில் இருந்து கவனிப்பு போகிறதா? இல்ல டாஸ்மார்க்கு போகக்கூடிய சரக்கு அதிமுகவினருடைய கம்பெனிலிருந்து போகிறதா? எதனால அமைதியா இருக்கிறாங்க? தமிழகத்தினுடைய சாபக்கேடு அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் கேள்வி கேட்கிறார். மொத்தத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இங்க திராவிடத்தை குறிவைத்து விட்டார்களாம் மத்திய அரசாங்கமும் அமலாக்கத்துறையும். அதனால அலசி ஆராயம விடமாட்டாங்க. ஜெகத் ரட்சகன் வீட்டுக்கு விருந்தாடி வருகின்ற மாதிரி அடிக்கடி ரெய்டு வரும், அந்த ஆள் சமாளிச்சுக்குவான். ஆனா அரசு நிறுவனத்துல ரெய்டு விட்டுருக்காங்களே, என்ன பண்ண போறாங்க? அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு? செந்தில் பாலாஜி செலவழிக்கின்ற காசா இருந்தாலும் சரி, திமுகவினர் செலவழிக்கின்ற காசா இருந்தாலும் சரி, டாஸ்மாக் நிறுவனத்திலிருந்து போகின்ற காசுதானாம். ஏன்னா நேரடியாக வரி கட்டி வாங்குகின்ற பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதி என்றால், வரி கட்டாம ஏகப்பட்ட பாட்டில்கள் டாஸ்மாக் நிறுவனத்தில் இருந்து வாங்கப்படுகிறதாம். நான் சொல்லடா சாமி, அண்ணாமலை தான் சொன்னார், நீங்க அதை கேட்டிருக்கலாம். அதனால திராவிடத்தை குறிவைத்து விட்டார்கள். டெல்லியை ஒழிக்கிற மாதிரி, டெல்லியை ஒழிச்ச மாதிரி இப்ப தமிழகத்தையும் குறிப்பா திமுகவையும் ஒழிக்காம விடமாட்டாங்களாம். அந்த பயத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் எந்த விதமான கண்டனத்தையும் இந்த ஆய்வுக்கு எதிராக தெரிவிக்கலையாம். அமைச்சர் பெருமக்கள் தெரிவிக்கவில்லையா? செந்தில் பாலாஜி தொடர்பான, அதாவது அவங்க நண்பர்கள் தொடர்பான வீட்டில் ரெய்டு நடக்குது, அது தொடர்பாக செந்தில் பாலாஜி கிட்ட கேள்வி கேட்பாங்க என்பதனால பத்திரிகையாளர் சந்திக்காம இருக்கின்றாரா செந்தில் பாலாஜி. அதோட திமுக கூட்டணி கட்சிகள் வாய்மூடி சும்மா இருக்கிறதா? பிரதான எதிர்கட்சிகளும் வாய் பொத்தி நிற்கிறதா? தமிழகத்தில் என்ன நடக்கிறது? ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக மௌனம் காப்பதனால இன்னைக்கு அமலாக்கத்துறையானது இப்ப நடக்கின்ற ரெய்டை விட அடுத்த கட்டமாக செய்யப்போற ரெய்டு ஆனது பயங்கரமா இருக்கும். எந்த இடத்துல கை வைக்க போறாங்கன்னு தெரியல, ஆனா குறி வச்சிருக்காங்க. அந்த குறியில எற விழுமா இல்லையான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இவை அத்தனையும் 2026 தேர்தலுக்கானது. திமுகவுடைய ஏடிஎம்கள் உடைக்கப்படுகிறது. அதே மாதிரி திமுக தந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய பணம் வேணும். அதுலயும் கை வைப்பதனால வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாம ஒட்டுமொத்தமாக திமுகவை நடுத்தரோடு இழுத்து விட்டுருவாங்க. ஸோ இந்த முறை குறி வச்சிருக்காங்க, எற விழும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த எற யாரா இருக்கும்? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்கள்.